இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு வரவேண்டிய தசை என்ன, வரக்கூடாத தசைகள் என்ன, அவங்க எது மாதிரி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லது, எது மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து சரியாக வராது, ஜாதகத்தில் தோஷம் அல்லது பிராப்த குறைவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரிஷபராசிக்கே யோகமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனியும் புதன் தான். சனியும் புதனும் திசைகள் வந்து ஒருத்தருக்கு வரும்பொழுது அருமையான விஷயத்தை கொடுக்கும். கோடீஸ்வரனாக வாழ கொடுக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக வரக்கூடிய அற்புதமான 2 கிரகங்கள் என்னென்னா சனியும் புதனும். 5ஆம் வீட்டு அதிபதியாக புதனும், 9ஆம் வீட்டு அதிபதியாக சனியும். சனி வந்து குருவோட பார்வையிலையோ சுக்கிரனோட சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம். இன்னுமே யோகங்களை அள்ளி கொடுப்பார். அது வரவே சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல சேர்க்கையாக அமைய வேண்டிய சேர்க்கையாக இருக்கிறது. குருவும் சனியும் சேருவது, குருவும் சுக்கிரனும் சேருவது. அதே மாதிரி சனி ராகுவோட சேர்வது மிகவும் தவறு. ராகு திசையும் நன்றாக இருக்காது, சனி திசையும் சுமாராக தான் இருக்கும். அதனால் சேரக்கூடாத காம்பினேஷனில் சனி ஒரு ராகு வரார். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்வதும் அந்த சனியின் யோகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. ஸோ அதுவும் சனி திசையும் கெடும், செவ்வாய் திசையும் கெடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட சேர்வது, புதனோட சேர்வது, குருவோட சேர்வது, குரு பார்வை பெறுவது எல்லாமே சனிக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி சனி கேதுவோட சேர்வதும் அருமை. சார், சனி ராகுவும் செவ்வாயோட சேர்வது மட்டும் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற யோகமான ஒரு கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் திசை அற்புதமாக இருக்கும். அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம், சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதம். ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை கண்டிப்பாக பெற முடியாது இல்லைங்களா? ஏன்னா புதன் பெறலாம், அமாவாசை சந்திரனோட தான் சேர முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரனுங்கிற முட்கூட்டு கிரகமாக இருக்கிறனால அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாதிப்பு பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து புதனுக்கு நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கும். நல்ல புத்திசாலியாகவும் அறிவு ஜீவியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது. வாழ்க்கையில் நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு வரும்பொழுது அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் புதன் ராகுவோடு சேரும் பொழுது புத்திகாரங்கனாகிய புதன் டிஸ்டர்ப் ஆவார். குழந்தைகள் பெறுவதில் பிரச்சனை வரும், திருமண தடைகள் கொடுக்கும், படிப்பில் தடைகள் கொடுக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி புதன் சனி சேர்வதும் ஓரளவுக்கு கொஞ்சம் தவறு தான். புதனுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். அதே மாதிரி புதன் செவ்வாயோட சேர்வதும் புதன் டிஸ்டர்ப் ஆவார், செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படிப்பு விஷயத்தில், அறிவு சார்ந்த விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், அது மாதிரி விஷயத்தில் அவ்வளோ நல்ல ஒரு உடனே வரக்கூடிய நல்ல பலன்கள் இல்லாமல் தடைகள் தாண்டி தான் நல்ல பலன்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வரவேண்டிய 2 திசை, சனி திசை புதன் திசை, யாரோட சேரக்கூடாது யாரோட சேருன்னு தெரிஞ்சிட்டீங்க. வரவே கூடாத மிகவும் சுமாரான திசையாகிய குரு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா ஒன்றுமே பிரச்சனை. குரு ராகுவோட சேர்ந்து குரு திசை வந்துருச்சுன்னு வைங்களேன், டோட்டல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். அவர் ராகுவால் பாதிக்கப்பட்டு குரு திசை வரும்பொழுது ஒன்றுமே நல்லா பாட்டுப்படுத்தும். ஆயுசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அதே சமயத்தில் குரு சனியோட பாதிப்பில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கேதுவோடு இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு பலன்கள், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பலன்கள்லாம் வரும். அது தப்பு இல்லை. எப்படி போயிட்டுருக்கு, எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, எது மாதிரி ராசியில் பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷப ராசிக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, சனி திசை குரு திசை புதன் திசைங்கிற யோக திசைகள் வருகிறதா, அல்லது உங்களுக்கு வந்து அவயோக திசை குரு திசை தான் வருதா, அந்த குரு திசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, நல்ல காம்பினேஷன் நாம் பேசின குருச்சந்திர யோகம், குருமண்டால யோகம், அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேருவதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நல்லது. அது மாதிரி நல்ல யோகங்களாக இருக்கா, அல்லது புனர்ப்பு தூஷம் என்று சொல்லப்படுகிற சந்திரன் சனி சேர்வது, ராகு சனி சேர்வது, புதன் ராகு சேர்வது, அதே மாதிரி குரு ராகு சேர்வது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அது பிரகாரம் பிராப்தங்களை தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள்லாம் போயிட்டுருக்கு, எது மாதிரி காம்பினேஷன் இருக்குது, எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும்
இருக்குதுங்கிறத வைத்து தான் உங்களுக்கு எது மாதிரி பலாபலன்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, உங்களுடைய திருமண விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்க போகுது, குழந்தைகள் விஷயம் எப்படி இருக்க போகுது, வேலையா படிப்பா, இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் நம்ம பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்த்து எதையும் நாம் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்த வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த தசை யாரால் பார்க்கப்படுகிறார், அந்த தசநாதன் யாரால் பார்க்கப்படுகிறார், புக்திநாதன் எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, அது எந்த சாரத்தில் இருக்குது, இதெல்லாம் ஜாதகத்தில் 360 டிகிரியில் 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதை பொறுத்து நம்மளுடைய கர்ம பலன் எப்படி இருக்குங்கிற வைத்து நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் நம்ம போராட்டங்கள் பண்ணாமல் எந்த நம்மளுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கோ, எது மாதிரி தோஷங்கள் இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது எடுக்கலாங்கிற முடிவாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி பிரகாரம் நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம எந்த விதத்திலும் முரண்பாடான விஷயங்கள் போடாமல் எதிர்நீச்சல் போடாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்னங்கிறது துல்லியமாக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். செவ்வாய் குருவோட சேராமல் சனியோட சேர்ந்தால் அப்படியே ப்ராப்ளம் ஆப்போசிட்டாக வரும். பிரச்சனைகள் என்னதான் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள், சில தடைகள், அப்டக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் செவ்வாய் தசையில் கொஞ்சம் வரும். செவ்வாய்ங்கிற காரத்தம் ஆகிய 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்ங்கிறனால தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறனால தொழில் விஷயத்துலையும் வேலை விஷயத்துலையும் அதே மாதிரி குழந்தை விஷயத்துலையும் அப்டக்கிள்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது செவ்வாய் சனி சேர்ந்தால் தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் அதே தான் பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு. அதிக ஆசைப்பட்டு தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இருக்குது. அது நல்ல காம்பினேஷன் கிடையாது. செவ்வாய் சுக்கரனோட சேர்வது, குருவோட பார்வையில் இருக்கிறது சேருவது, சந்திரனோட சேருவது, அது சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக அமாவாசைக்கு பக்கத்தில் இல்லாமல் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பலன்கள், அருமையான கர்ம பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கர்ம பலன் இந்த காம்பினேஷன்ஸில் தான் இருக்குது. அப்புறம் எது மாதிரி யோகமான கிரக தசை நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு செவ்வாய் குருவெலாம் ஓரளவுக்கு சனி ராகுவால் பாதிக்கப்படலை சார், நல்லா தான் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கு, சக்குரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு அப்படிங்கெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் புதன் செவ்வாயோட சேருது தப்பு. முதல் வீடியோலாம் சொன்ன மாதிரி புதனும் செவ்வாயும் சேருவது தப்பு, சந்திரனும் சனியும் சேருவது தப்பு. அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோடு சேருவதும் அவ்வளோ சரியாக வராது. சூரியன் சனியோட சேரக்கூடாது, சூரியன் குருவோட சேருவது நல்லது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைகள் எப்படி வரப்போகுதுங்கிறது பாருங்கள். வரவே கூடாத திசை சனி திசை, 8ஆம் வீட்டு திசை கடகலக்கண கடகராசிக்கு. சனி திசை வரக்கூடாத திசையாக அது 19 வருஷம் அது குருவோடு சேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். சுக்கிரனோட சேர்ந்திருந்தால் அப்படி தான், பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்றிருந்தாலும் அப்படி தான், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தின் அமைப்பு இருக்கும் பொழுது அப்படி தான். ஆனால் ராகுவோட சேர்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்துட்டார்னா அப்படியே பலன்கள் மாறும். எது மாதிரி மாறும்? நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி, ஒரு தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி, அப்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி, நேரம் தாழ்த்தி வர மாதிரி பலன்கள் வரும். நமக்கு நேரம் நம்மளோட அவசரத்துக்கு நம்மளுடைய பிளான் பிரகாரம் எதுவும் நடக்காமல் வேற மாதிரி போகிற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். அவரே நம்ம பாதிப்பு அடைஞ்சு ராகுவால் 4 டிகிரிக்குள்ளே சனி போயிடுச்சு சார்னா ஆயுசு பங்கம், அது மாதிரி சில விஷயங்களும் வந்துடும். அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது ஓவராலாக பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய புதன், சூரியன், ராசி அதிபதி சந்திரன், அதோட இருக்கிற நிலைமையும் ரொம்ப முக்கியம். அந்த ராசி அதிபதி சந்திரனே ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார்னா அருமை. இல்லை 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார், விருச்சிகத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார்னா நல்லது. ஆனால் விருச்சிகத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் எந்த ஒளி அடிப்படையில் அவர் இருக்காருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மற்றபடி கடக லக்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் யோகமாகவும் சனி அவயோகமாகவும், மற்றபடி இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், சந்திரன்,
இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் உள்பட கொடுக்குதுங்க. இதில் வந்து செவ்வாய் சனி ராகு மற்ற கிரகத்தோட அதிக சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. செவ்வாய் சனி ராகு குருவால் சுக்கிரனால் சுபத்துவம் அந்த திருட்பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்புகள் கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்மபலன் வாழ்க்கையில் நடக்கும்னு தெரிஞ்சுக்க. எந்த மாதிரி தசை போயிட்டுருக்கு, உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு தசைகள் வருகிறதா, அல்லது அவயோக பெல்ட் என்று சொல்லப்படுகிற சனி புதன் கேது சுக்கிர தசைகள் போயிட்டுருக்காங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இது பொதுவான ஒரு அமைப்பை ஒழிய எக்ஸ்பிளனேஷன் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தை போட்டு அதில் நாம் வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கும் பொழுது எது மாற திசையில் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலங்கள் போகுது, வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்குது, எது மாற பிராப்தங்கள் காத்திருக்கிறது, நம்மளோட வேலை தொழில் துறை நல்ல யோகமான துறை என்ன, நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக முயற்சி எடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்கணும், மற்றபடி நம்மளுடைய படிப்பு வேலை தொழில் கல்யாணம் குழந்தை வெளிநாடு அரசு உத்தியோகம் பிரைவேட் செக்டார் எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள், உடல்நல கோளாறு எப்போ சரியாகுது, கடன் அடைத்தல், இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்க சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸில் அந்த சேர்க்கைகளை கிரக சேர்க்கையில் தான் நமக்கு எல்லாமே நம்ம பார்த்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்மளுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் ஒரு கிரகத்தை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கா அல்லது பாதிக்கிற மாதிரி இருக்கா, அல்லது ஒரு கிரகத்தை தூக்கி அதோட பலன்களை நல்லா செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சொல்லலாம். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளாக எடுத்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் தவறான விஷயங்கள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்ம பலனை நீங்களே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜீவித்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.